பின்னாடி இருக்குது பாருங்கள், அதுதான் பருவதமலை. காலை ஆயிடுச்சு, பின்னாடி வேலையை முடிச்சிட்டோம். நம்ம போய்ட்டு பருவதமலை இனிமேல் ஏற போகிறோம். காலை 7:40 மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கும். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இப்போ நம்ம வந்து மலையை நோக்கி புறப்படுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலை தெரிகிறதா? இதுதான் பருவதமலை. நடந்து அடிவாரத்துக்கு வர்றதுக்கே 4 கிலோமீட்டர் இருக்கும்போது நாங்கள் 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போகிறது மூச்சு வாங்குது. இங்கேயே எனக்கு மூச்சு வாங்குதுன்னா மேலே ஏறும்போது ஏற முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் பார்க்குறேன், ட்ரை. அது சொல்கிறது அதான் அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர்லாம் வெறுப்பேற்றுறதுக்குன்னே. காலை சரியாக 8 மணி. இங்கே காலை உணவு போடுறாங்க, அன்னதானம். இது மலையினுடைய அடிவாரத்துடைய கோயில், கருவறை. மலை ஏறிட்டுருக்கோம். இப்போ முதல் படியை சந்திச்சிட்டோம். அதான் முதல் படியும் பட்டை போட்டு அனுப்பியிருக்காங்க. அடுத்து 2வது படி வருமானு பார்க்கலாம். பாதெல்லாம் எப்படி இருக்குது, ஆரம்பத்தில் போக போக எப்படி இருக்குன்னு இனிமேல் பார்ப்போம். சாங்ஸோட நான் போயிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்து வந்துருக்காரு சார். சாங்கோட போயிட்டு இருக்காரு. காஃபி எடுத்துன்னு வந்தோம், இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். சாங் பருவதமலை நோக்கி நமது பயணம். இப்போது நெட்டில் தான் ஓடிங்க. நெட்டு கிடைக்குது, டவர் கிடைக்குது. அங்கே நம்ம மாதிரி 2 பேர் இறங்கிறதுக்கு உட்காந்து இருக்காங்க. எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம், லெமன் ஜூஸ். முடியல எங்களால். உண்மையான முடியலன்றது தெரியணும்ல. வந்த பின்னாலும் இரவையது பூவாசம் வீசும் முந்தன் பூந்தலடே. இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது அதிர் வந்து பாயும் உந்தன் கண்களே. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடி. என் தளிர் மலரே என்னும் தயக்கம் என்னை புரியாதா? வெள்ளைக்காரெலாம் வந்திருக்காங்க பாய்ஸ். இங்கேருந்து வியூஸ்லாம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் மரமாக இருக்குது. குழலே பூங்குழலே முடியல. ஆமாம், இது மேலே ஏறணும். எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொண்டாந்துருக்காங்க. பருவதமலை உச்சியில் இருந்து ஓரளவுக்கு பனி மூட்டமாக இருக்குது. இன்னும் உச்சி மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போகணும். ஆனால் இதுக்கே பனி மூட்டமாக இருக்குது. மழைலாம் சரியாக தெரியல, கீழே ஒன்றும் சரியாக தெரியல. இங்கே தான் ஏசி கற்று மாதிரி வருது. இப்போ மிகப்பெரிய இது போல் ஒரு நெட்டாங்குத்தல் பாறை கடந்து வந்தோம். உண்மையிலுமே கை பிடிக்காமல் ஏற முடியல. இங்கே இருக்கிற ஒரு சாமி அண்ணன் தெரியல, 26 கிலோ மூட்டை சாதனம் தூக்கி மேலே ஏறாரு. சாத்தியமே கிடையாது. ஏப்பா இந்த விஷயத்தில் பார்த்தா தான்
கடவுள் மேலே சந்தேகமாகுது. வரேன், வணக்கம். பருவதமலையின் உச்சியிலிருந்து பாருங்க, ரொம்ப அபாயகரமான பகுதியெலாம் தாண்டி வந்திருக்கோம். ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இந்த மலையெல்லாம் ஏறி வர்றது. படிக்கட்டுலாம் இல்லை, கம்பி பிடிச்சின்னு தான் ஏறணும். ரொம்ப அபாயம். இன்னும் கொஞ்சம் 4 ஸ்டெப் மேலே போய் பார்க்கலாம். கடைசி கோபுர உச்சி நிலை, பருவதமலையின் கடைசி உச்சி நிலை. கோயில் பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. கடைசியாக வந்து முடிச்சிட்டோம். இதுதான் பருவதமலை கோவில் லாஸ்ட் எண்டு. இதுக்கப்புறம் உள்ளார சன்னிதானத்தை பார்க்கலாம். உள்ளே சிவன் ஆலயத்தில் வந்து சிவலிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பல சித்தர்கள் வந்து எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கூட நம்பவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் 3 யுகம் 5 யுகம் 4000 வருடம் 3000 வருடம்லாம் வாழ்ந்ததாக இருக்குது. இது கோயிலுக்கு உள்ளார கருவறை உள்ளார வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வெளியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற சுவாமிகளை நம்ம பார்க்குறோம். இதுதான் கோயிலுக்கான உள்ளே இருக்கிறது. உள்ள சிவலிங்கம் லிங்க வடிவத்தில் இருக்கிறார் சிவன். நன்றி, வணக்கம். மீண்டும் கீழே இறங்கும்போது பார்ப்போம். இது மேலே உச்சியில் நல்லா கடும் வெயில், இடி தாங்கி வச்சுருக்காங்க. மேலே வந்தால் ஒரு சில நாளில் அன்னதானமும் நடக்குது. ஆனால் நிச்சயமாக பௌர்ணமி அன்னைக்கு தொடர்ச்சி அன்னதானம் வழங்கப்படும். இதுக்கப்புறம் நாம் கீழே நோக்கி பயணிக்க போகிறோம். இது திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள பருவதமலை. கண்டாச்சிபுரத்துலேருந்து இங்கே ஒரு சூளம் வச்சுருக்காங்கப்பா. இனி நம் பயணங்கள் கீழ் நோக்கி. ஆனால் அபாயகரமான பயணமாக இருக்கும் இதுவும். பருவதமலை மேல் தங்கும் வசதி உள்ள இடம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த பாதை தெரியுது பாருங்கள். இந்த பாதை வழியாக தான் நம்ம மலையை நோக்கி வரணும். மலை நோக்கி வந்ததுக்கப்புறம் மலை மேலே ஏறணும். அதெல்லாம் சின்ன வரப்பு மாதிரி தெரியுது பாருங்கள், அதே பெரிய மலை தான். இது மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாம். டாட். இங்கே பாருங்கள், நாங்கள் இறங்குற இடத்துல வந்து சாதம் இருந்ததுன்னு சொல்லிட்டு குரங்குக்கு வச்சோம், சாப்பிட்டுட்ருக்கு. கண்டிப்பாக அந்த மலைக்கு நீங்கள் வரதா இருந்தால் ஒரு கோலோடு தான் மேலே ஏறணும். இல்லைனா உங்களை சாதாரணமாக அந்த குரங்கெல்லாம் மிரட்டி உங்கள் கையில் இருக்கிறது பிடுங்கின்னு போயிடும். சும்மா பிடிங்கி போயிடும். அந்தளவுக்கு இங்கே குரங்கு அராஜகம் அதிகமாக இருக்குது. வரும்போது ஒரு கோலோடு நிச்சயமாக ஏற வேண்டும். ரெண்டாவது இந்த குரங்கு வந்து முழுவதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சோம். ஆனால் அதை சாப்பிட விடாமல் அந்த குரங்கு தான் சாப்பிட்டுக்குது. பயந்து இந்த குரங்கு இங்கே நிற்கிது. இப்போ குரங்கு அராஜகம் அதிகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே. வெயிலில் இறங்கிட்டோம். வெயில் தாங்க முடியன்றத பாறையெல்லாம் சுடுது. அதில் பாறையில் நீங்கள் செருப்பு போட்டு போனீங்கன்னா வழுக்குன்னு சொல்லிட்டு செருப்பு எல்லோரும் கழிட்டு வரேங்க. கழிட்டு வந்தால் சூடு தாங்க முடியல, கொப்பளம் போட்டு விடுது. அதுதான் பாதுகாப்புக்கு இது பண்ணுறோம். மறுபடியும் சந்திப்போம். அம்மா தான் முடியாது, கிளப்பா சமையல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். மேலே தான் நல்லா அதிகமாகிடுது. ஆமாம், முடியல பாரு, என்ன பண்ணுறது? ஒன்றும் ஓகே, ரெடி. அடுத்த பயணத்துக்கு இனிமேல் தான் அபாயகரமானதை இறந்து பார்க்கணும். வேறு காட்டணுமா? நான் எடுத்து காட்டுறேன்.
சார் எப்படி முடியாமல் மாஞ்சி போங்கிறாரு பாரு. அந்த அளவுக்கு பிடிக்காம இறங்க முடியாது, பயம். இங்கெல்லாம் கம்பி இருக்குது, ஒரு சில இடத்துல கம்பியும் இல்லாத பாறையில் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மிக மிக அபாயம். அடுத்தது பார்ப்போம். கடைசியாக வனத்துறை வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல விட்டுட்டேன். வனத்துறை வந்து 10 ரூபா வசூலிக்கிறாங்க இந்த பருவதமலைக்கு வரத்துக்கு. ஃபைனலி, ஃபிசிக்கலி, மென்டலி நம்ம கடைசியாக பருவதமலையை வென்றுட்டோம்.